வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் என்றால் மகாத்மா காந்தியை நினைக்காமல் இருக்க முடியாது. ஆனால் மகாத்மா காந்தியை இன்றைக்கு குறைத்து பேசுவது என்பது ஒரு வகையான நாகரிகமாகவே மாறிவிட்டது. உண்மையில் குறையில்லாத விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கவே முடியாது. அது வேறு விஷயம். ஆனால் நாக்கில் நரம்பில்லாமல் ஒரு மிகப்பெரிய மனிதனை, மிகப்பெரிய ஆத்மாவை இன்று என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று தரம் தாழ்ந்து விட்டார்கள். அவரை பற்றி தாழ்வான கருத்துக்களை பதிவிட்ட ஒரு புத்தகம் வெளிவந்தது. அது இந்திய அரசால் தடை செய்யப்பட்டது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவரை எவ்வளவு விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு விமர்சிப்பதற்கு பல பேர் தயாராகிவிட்டார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புத்தகம் உண்மையா பொய்யா என்பது வேறு விஷயம். அது உண்மையாகவே சில தவறுகளை சுட்டியிருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி, அவற்றையெல்லாம் கடந்து ஒவ்வொரு இந்தியனும் மதிக்க வேண்டிய ஒப்பற்ற தலைவன் மகாத்மா காந்தி. ஏன், உலக வரலாற்றில் அப்படி ஒரு தலைவன் பிறந்ததில்லை. ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போராடுகிற போது, சூழ்ச்சி வலைபின்னி போராடி கொண்டிருக்கிற போது, சத்தியத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராடுகிற துணிச்சல் உலக வரலாற்றிலேயே எந்த தலைவனுக்கும் இல்லை. நேர்மை, சத்தியம், அகிம்சை என்கிற கொள்கைகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற மகாத்மா அவர். ஒன்று சொல்லிவிடுகிறேன், அவரை தூற்றியவர்கள், பழித்தவர்கள் எல்லா தரப்பிலிருந்தும் விமர்சனம் செய்தார்கள். அவரை இந்துக்களுக்கு விரோதி என்றார்கள், இஸ்லாமியர்களுக்கு விரோதி என்றார் ஜின்னா, அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதி என்று ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார்கள், நேபாளிகளுக்கு அவர் விரோதமானவர் என்று கொள்கை வைத்தார்கள். ஒரு கேள்வி கேளுங்கள், எல்லோருக்கும் ஒரு மனிதன் எப்படி விரோதியாக இருக்க முடியும்? அப்போது அவருடைய இயல்பில் ஏதோ ஒரு தூய்மை இருக்கிறது. இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தங்களுக்கு சாதகமாக மட்டுமே பேசுகிறவன் தான் தலைவன் என்று நினைக்கிறார்கள். இல்லை, எல்லாருடைய சாதக பாதகங்களையும் யோசிக்கிறவன் தான் மிகச்சிறந்த தலைவன். இந்த உலகத்தில் தலைவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறவர்கள் மிகச்சிறந்த தலைவர்களை மறந்து விடுகிறார்கள். மற்றைய உலக தலைவர்கள் இன்னும் சொல்லப்போனால் சிறந்த தலைவர்கள் சில பேர் உருவானார்கள். ஆனால் உங்கள் எல்லா தர்க்க சாஸ்திரங்களையும் தள்ளி வைத்துவிட்டு, உங்களுடைய அளவுகோல்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு, ஒரு மனிதன் ஆத்ம சக்தியின் மூலம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்று முதலாக உலகம் பார்த்து வியந்த ஒப்பற்ற பெருந்தலைவன் அண்ணல் மகாத்மா காந்தி. அதனால்தான் மகாத்மா காந்தியை மகாத்மா என்று மகாகவி பாரதி வாழ்விக்க வந்த நீ எம்மான் மகாத்மா என்று பாடியிருக்கிறார். அத்தகைய பெரிய தலைவர்களை இந்த விடுதலை நேரத்தில் வணங்கி மகிழ்வோம்.